வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ குருவாயூர் கிருஷ்ணா டெம்பிள். குருவாயூர் கிருஷ்ணா டெம்பிள் வந்து அதீத சக்தி வாய்ந்த ஒரு கோவில். அதாவது கேரள மாநிலத்தில் பல டெம்பிள் இருக்குதுங்க. அது குறிப்பாக 2 டெம்பிள் சொல்லலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில், அப்புறம் குருவாயூர் கிருஷ்ணா டெம்பிள். இப்போ புரட்சித்தலைவி அம்மா முதல்வராக இருந்தப்போ குருவாயூர் கோயிலுக்கு ஒரு யானை கொடுத்துருப்பாங்க, லட்சுமி நாராயணன். அந்த யானை இன்னும் அங்கே தான் இருக்குதுங்க. குருவாயூர் கோயிலில் வரலாறு ஒன்று இருக்குதுங்க. பொதுவாக குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு எங்கே போவாங்க? குருவாயூர் கோயிலில். எங்கே போய் சாப்பாடு ஊட்டுங்கன்னா குருவாயூர் கோயிலில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வரலாறான ஒரு கோவில். அதாவது குருவாயூர் கோயிலில் ஒரு வரலாறு இருக்குது. சாப்பாடு படைச்சி ஃபஸ்ட்டு கிருஷ்ணனுக்கு தான் படைப்பாங்க. கிருஷ்ணனுக்கு படைத்ததுக்கப்புறம் தான் மித்த எல்லாத்துக்குமே நம்ம சாப்பாடு படைப்பாங்க. அதில் ஒரு ஐயர் வந்து கேட்பாங்க, அது என்ன சாப்பாடு கிருஷ்ணன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடணுமா? குருவாயூரப்பனுக்கு 2 கொம்பு இருக்குதான்னு கேட்டாங்க. அந்த இளநியில் 2 கொம்பு முளைச்சி வருங்க. அந்த கோயிலோட உட்புறத்தில் இது இருக்குங்க. இது இருக்கும், இன்னும் வச்சுருக்குறாங்க. இதுதான் குருவாயூர் கோயில் வரலாறு. அதே மாதிரி சீவேலிங்கிறது யானை மேலே குருவாயூரப்பனை உட்கார வச்சுட்டு 1 ஹவர் பூஜை நடக்குங்க. 3 யானை எப்பவுமே கம்பல்சரியாக 3 யானை வரும். அதாவது குருவாயூர் கோயிலிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தொலைவில் யானை தாவளம் ஒன்று இருக்குதுங்க. எலிஃபெண்ட் ஏரியா. கிட்டத்தட்ட ஒரு 1000 யானை அங்கே பராமரிக்கப்பட்டு வருது. அது கவர்மெண்ட்டு 25 ரூபா தான் டோக்கனு. அங்கிருந்து தான் யானை வரும். டெய்லியும் காலையிலும் இரவிலும் நடக்கும். மொபைல் ஃபோன் அலோன் கிடையாதுங்க. கிளாக் ரூம்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் வச்சுக்கோணும். கோயில் வெளியே வேணால் வீடியோ எடுக்கலாம், உள்ளே அலோடே கிடையாது. பக்கா செக்கிங், எல்லாமே இலவச தரிசனம் தான். எமர்ஜென்சிக்கு அதாவது சிறப்பு தரிசனங்கிற இதில் வந்து 1000 ரூபா டிக்கெட் இருக்குது. இங்கே முதல் பூஜை நிர்மாலய தரிசனம் 3:15 நடக்குங்க. 3:15 நிர்மாலய தரிசனம். அந்த தரிசனம் தான், அந்த வழிபாடு தான் முதல் தரிசனம். இது பல பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் குருவாயூர் கோயில் போனீங்கன்னா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அங்கே ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம். அது காலையில் கிடைக்குங்க, காலையில் மட்டும் கிடைக்குங்க. அப்புறம் எந்நேரம் கிடைக்கிற பாயசம் வந்து சர்க்கரை பாயாசம். 2மே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் குருவாயூர் பக்கத்தில் மம்மியூர்னு ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோயில். ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா யானை தாவளம், எலிஃபண்ட் ஏரியா. நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த யானை அங்கே அப்படியே இருக்குது. பாகன்கிட்ட கேட்டிங்கன்னா அது சொல்லுவாங்க. இதுதான் குருவாயூர் கோயிலோட வரலாறு. சீவேலி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா 9 மணிக்கு ஆரம்பித்த சீவேலி முடியறதுக்கு 11 மணி ஆயிரும். சுற்றி கோயில் சுற்றி 3 ரவுண்டு அப்படியே வரும். மொத்தத்தில் அங்கே பல வித வழிபாடு இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு நாம் வேண்டிட்டு அந்த சின்ன குழந்தை உருவம் இருக்குது, அதை எடுத்து போட்டிங்கன்னா குழந்தை பிறக்கும். பல ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி துலாபாரம், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் துலாபாரம் தூக்குவாங்க. தேங்காய், வாழைக்காய், இளநீ, பல இது இருக்குதுங்க. பல இது வச்சு நீங்கள் துலாபாரம் தூக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, யூடியூப்பில் வீடியோ பாருங்கள், ஒன்றும் தப்பில்லை. ஆன்மீக வீடியோ பாருங்கள். அது எந்த மாதிரி கோவில், எந்த இடத்துல இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நான் எல்லா டிஸ்ட்ரிக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க, போகாத கோயிலே கிடையாது. யூடியூப்பில் உட்காந்துட்டு பித்தலாட்டம் போட்டுட்டு வேஷம் போட்டுக்கிற வீடியோ பார்க்குறது போட்டு இந்த ஆன்மீகம், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மூளை வளரும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயிலுக்கு போகலின்னா போயிட்டு வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கெங்கேயோ போகிறீங்க, எதுக்கோ செலவு பண்ணுறீங்க. ஆனால் குருவாயூர் கோயிலில் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப இந்த கோயில் பிடிக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு உண்டான கோயில். கிருஷ்ண ஜெயந்திக்கு குழந்தைக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு சூப்பராக பண்ணிகிட்ருப்பாங்க இந்த கோயிலில். இந்த கோயிலோட வெளிப்புற தோட்டம் தான் இது. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு 4 வேளையும் பக்தர்களுக்கு இலவச அன்னதானம் கிடைக்குங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. மத்தியானம் சாப்பாடு பாயாசம் ஒரு 6-7 ஐட்டத்தோட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு சுண்டல் கிடைக்கும், இரவு டிஃபன் கிடைக்கும். ஓகே, குருவாயூர் கோவில் ஒரு அதீத சக்தி வாய்ந்த கோயில். நன்றி, வணக்கம்.